ஹலோ ஸ்டூடெண்ட், இன்றைய எங்களோட 15 மினிட் அக்கௌண்டிங் ஆக்ஸில் கணக்கீடு சமன்பாடுல கொள்வனவு விற்பனையோட வெட்பந்தா எப்படி பதிகிறத பார்ப்போம். அதுக்கு முதல் இந்த பெருமதி சேர் வெட்டெல்லாம் என்னன்றதை தெரிஞ்சுப்பாங்க. பெருமதி சேர் வெட் அதாவது வேல்யூ அடட் டெக்ஸ் என்பது பொருட்கள் சேவலின் மீது அறவிடப்படுற ஒரு நேரில் வரி. அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரியா? அப்ப இந்த குறித்த வெட்பந்து கணக்கீடு சமன்பாடுல உங்களுக்கு எந்த சந்தர்ப்பத்துல பதிய வரும்னா, குறித்த வணிகம் பெருமதி சேர் வரிக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தா அது என்ன பெறுமதி சேர் வரியின் கீழ் பதிவு செய்யப்பட்ட நிறுவனம், பதிவு செய்யப்படாத நிறுவனம்னு சொல்றீங்க. பதிவு செய்யப்பட்ட நிறுவனம்னா என்னன்றதை பார்ப்போம். அப்ப பதிவு செய்யப்படாத நிறுவனம்னா என்னன்னு விளங்குவோம். வெற்றினுக்கு பதிவு செய்யப்பட்ட நிறுவனம், வெற்றினுக்கு பதிவு செய்யப்பட்ட நிறுவனம், வெற்றினுக்கு பதிவு செய்யப்பட்ட நிறுவனம். சரியா? அது என்ன வெற்றினுக்கு பதிவு செய்யப்பட்ட நிறுவனம். ஒரு சின்ன கதை சொல்றேன். இப்ப ஒரு ஏபிசி வணிகம்ன்ற ஒரு வணிகம் ஒரு துணிகளை விற்பனை செய்யற வணிகம்னு வச்சுக்கோங்க, ஆடைகளை விற்பனை செய்யற வணிகம்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த ஆடைகளை விற்பனை செய்யறதுக்கு பல்கா ஒரு பெரிய ஒரு கம்பெனி, ஒரு தொழிற்சாலையில இருந்து ஆடைகளை பெற்றுக்கொண்டு தான் விற்பனை செய்றீங்க. இப்ப நீங்க ஒரு தொழிற்சாலையில இருந்து 2 லட்சம் பெறுமதியான ஆடைகளை கொள்வனவு செய்றீங்க. உங்களுக்கு தெரியும், இந்த பொருட்கள் சேவையில கொள்வனவு செஞ்சாலும் எங்களுக்கு அதுக்கு வெட்ட அறவிடப்படும்ல. அப்ப நீங்க 2 லட்சம் ரூபாய் பெறுமதியான பொருளை கொள்வனவு செய்யற சந்தர்ப்பத்துல உங்களுக்கு ஒரு 15% வெட் அறவிடுறாங்க. அப்ப 15% வெட்டுன்னு பார்த்தோம்னா 30,000 ரூபாய் உங்களுக்கு வெட் அறவிடப்படுது. ஆகவே குறித்த துணியை நீங்க கொள்வனவு செய்யறது கொடுத்த விலை 2,30,000 ரூபாய். சரியா? கொடுத்த துணியை கொள்வனவு செய்யறதுக்கு நீங்க கொடுத்த விலை 2,30,000 ரூபாய். ஓகேயா? இப்ப உங்களுக்கு விளங்குதா? கொள்வனவு செய்யும் போது 2 லட்சம் பெறுமதியான துணிக்கு நீங்க 30,000 வெட் செலுத்தி உங்களால 2,30,000 தான் கொள்வனவு செய்ய முடியுது. சரியா? பிங்கால் இப்படி வந்தீங்கன்னா இந்த கொள்வனவு செய்து கொண்ட நீங்க இந்த துணியை, இந்த 2 லட்சம் பெறுமதியான துணியை ஒரு 3 லட்சத்துக்கு விற்பனை செய்றீங்கன்னு வச்சுக்கோங்க. 3 லட்சத்துக்கு விற்பனை செய்றீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த விற்பனை செய்யும் போது வெட்டின் கீழ் பதிவு செய்யப்பட்ட நிறுவனமா இருந்தா என்ன செய்யலாம்னு கேட்டீங்கன்னா, கொள்வனையின் போது செலுத்திய வெட்ட விற்பனையின் போது பெற்றுக்கொள்ளலாம். அதை எப்படி பெற்றுக்கொள்றது? இப்ப எந்த விலைக்கு நீங்க விற்பனை செய்றீங்களோ அதுல இருந்து 15% வெட்ட வச்சு நீங்க வாடிக்கையாளர்கிட்ட வாங்கலாம். அதாவது 2 லட்சம் பெறுமதியான பொருளை 3 லட்சத்துக்கு விற்பனை செய்றீங்கன்னா 15% வெட் பாத்தமா இருந்தா 45,000 ரூபாய். ஆகவே 45,000 வெட் சேர்த்து 3,40,000 காசை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அதன் மூலமா நீங்க கொள்வனையின் போது செலுத்திய வெட்ட விற்பனையின் போது என்ன செய்ய முடியுது? மீள பெற்றுக்கொள்ள முடியுது. அப்ப கொள்வனையின் போது செலுத்திய வெட்ட நீங்க விற்பனையின் போது, அதாவது நீங்க விற்பனை செய்யற விலையில 15% வெட் வச்சு நீங்க விற்பனை செய்யணுமா இருந்தா அதுக்கு பெறுமதி சேர் வரியின் கீழ் பதிவு செய்யப்பட்டிருக்கணும். சரியா? அப்ப அதனாலதான் பெறுமதி சேர் வரியின் கீழ் பதிவு செய்யப்பட்டா மட்டும்தான் எங்களுக்கு என்ன வரும்? வெட்டோட கொள்வனவு விற்பனை வரும். அது கணக்கீடு சமன்பாடுல எங்களுக்கு செய்யறது. சரியா? அப்ப இதுக்கான கணக்கீடு சமன்பாடுல பதிவுகளை கொஞ்சம் பார்த்துட்டு வருவோம். சொத்து சமன் உரிமை சக பொறுப்புலையும் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இதுல வந்தா எப்படி பதிகிறதுன்னு சொல்றேன். சரியா? சொத்து சமன் உரிமை சக பொறுப்புல போட்டு காட்டுறேன். ஓகே, சரி. இப்ப 2 லட்சம் பெறுமதியான பொருளை கொள்வனவு செய்ததுக்கு பார்ப்போம். உங்களுக்கு தெரியும், 2 லட்சம் பெறுமதியான பொருளை கொள்வனவு செஞ்சிருக்கோம். இதுக்கு 30,000 வெட் செலுத்தப்பட்டிருக்கு. ஆகவே கொடுத்த விலை 2,30,000. ஆகவே காசு நிறுவனத்தை விட்டு போகுது 2,30,000. இப்ப சொத்துல 2,30,000 குறைஞ்சிடும். காசு தனியை நிறைவு தந்திருந்தா காசுல 2,30,000 குறைஞ்சிடும். இப்ப சொத்து கூட போகுது. நான் கொள்வனவு செஞ்ச துணி நிறுவனத்துக்குள்ள வரும், அதாவது இருப்புகள் நிறுவனத்துக்குள்ள வரும். அப்ப இருப்பு கூட போகுது, அல்லது பொதுவா சொல்லணும்னா சொத்து கூட போகுது. சரியா? அப்ப இது கூடுறது 2,30,000 போடுறது தானே போடணும்னு கேட்டீங்கன்னா இல்லவே இல்லை. ஒரு விஷயத்தை அவர் நினைச்சுக்கோங்க. ஒரு வெட்டின் கீழ் பதிவு செய்யப்பட்ட நிறுவனமா காணப்படுற சந்தர்ப்பத்துல கொள்வனையின் போது நீங்க செலுத்துற வெட்டு என்பது, இப்ப இந்த 2 லட்சம் பெறுவதியான பொருளை கொள்வனவு செய்யறதுக்கு நீங்க செலுத்தின இந்த 30,000 வெட்டு என்பது அந்த குறித்த அதே பொருளை விற்பனை செய்யும் போது உங்களால பெற்றுக்கொள்ள முடியும் தானே. அதுதானே வெட்டின் கீழ் பதிவு செய்யப்பட்ட நிறுவனமே. ஆகையால் நீங்க கொள்வனவின் போது செலுத்துற வெட்ட ஒரு செலவாவே கருத முடியாது. இப்போ ஒரு செலவாவே கருத முடியாத காரணத்தினால் 30,000 என்பது ஒரு செலவா கருதப்படாது. அதாவது அந்த கொள்வனவோட சம்பந்தப்பட்ட ஒரு கொள்வனவு செலவாவே கருதப்படாது. ஆகவே அந்த 2 லட்சம் பெறுமதியானது மட்டும்தான் பொருளின் பெறுமதியா கருதப்படும். ஆகவே சொத்துல 2 லட்சம் தான் கூடும். அப்ப 2,30,000 கூடுற சந்தர்ப்பம் எதுன்னு கேட்டீங்கன்னா, இவ்வளவு நாளும் கணக்கீடு சமன்பாடு பேசிக்கா செய்யக்கலாம் அப்படித்தானே பார்த்தோம். இரண்டும் சமனாத்தானே இருக்கும், இந்த பக்கம் எந்த ஒரு தாக்கமும் எங்களுக்கு வாரதில்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது எந்த மாதிரி ஒரு நிறுவனம்னா, நாங்க பேசிக் அடிப்படையா படிச்சது வெட்டின் கீழ் பதிவு செய்யப்படாத நிறுவனம். ஆகவே வெட்டின் கீழ் நீங்க பதிவு செய்யலைன்னா
விற்பனையின் போது வெட்ட பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே விற்பனையில வெட்டுன்ற ஒரு விடயமே வராது. சும்மா தான் விற்கலாம். வெட்ட பெற்றுக்கொள்ள முடியாது. அப்ப கொள்வனையின் போது செலுத்துற வெற்றை மீள பெற்றுக்கொள்ள முடியாது தானே. ஆகவே கொள்வனையின் போது செலுத்துற வெட் ஒரு செலவா தான் கருதப்படும். அது ஒரு மீள பெற்றுக்கொள்ள முடியாது. அப்ப அது எங்களுக்கு செலவு தான். ஒண்ணு மாற்று கருத்தே இல்லை. ஆகவே அது ஒரு செலவுனால அது ஒரு கொள்வனவு செலவா கருதப்பட்டு 2,30,000 அந்த பொருளுக்காக நாங்க கொடுத்த ஒரு விலை தானே. ஆகவே 2,30,000 இந்த இடத்துல கூடியிருப்பேன். இது ஒரு வெட்டின் கீழ் பதிவு செய்யப்பட்ட நிறுவனம் என்ற ஒரே காரணத்தினால விற்பனையின் போது எங்களால வெட்ட பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப கொள்வனையின் போது செலுத்துற வெட்ட விற்பனையின் போது பெற்றுக்கொள்ள முடியும். இந்த வலது கையால கொடுத்து இடது கையால எடுக்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. வெட்டின்கள் பதிவு செய்யப்பட்டுள்ள சரியா. இந்த பக்கம் கொடுத்து அந்த பக்கம் எடுக்கிற மாதிரி. அப்ப நாங்க அது ஒரு செலவாவே கன்சிடர் பண்ண இயலாது. ஆகவே வெட்டின்கள் பதிவு செஞ்சிருந்தா கொள்வனையின் போது செலுத்திய வெட்ட விற்பனையின் போது பெற்றுக்கொள்ள முடியும்ன்றனால கொள்வனையின் போது செலுத்துற வெட்ட என்பது ஒரு கொள்வனவு செலவா கருதப்படாது. ஆகவே அந்த வெட்டை நாங்க கருத்தில் கொள்ளக்கூடாது. வெட்டு இல்லாத தொகையை தான் கொள்வனவு பெறுமதி எடுக்கணும். அந்த வகையில் 2,00,000 எடுத்தோம்னா இருப்புல 2,00,000 கூடும். அதாவது சொத்துல 2,00,000 கூடும். இப்ப 30,000 என்ன செய்யும்னா 30,000 செலுத்திய வெட்டு என்பதால் நீங்க அதை வாங்கும் போது அந்த வெட்டை செலுத்துறீங்க தானே. செலுத்திய வெட்டு என்பதால் அது பொறுப்பை குறைக்கும்ன்றத கருத்தில் கொண்டுக்கோங்க. 30,000 வெட் பொறுப்பை குறைக்கும்ன்றத கருத்தில் கொண்டுக்கோங்க. வீடியோட முடிவுல உங்களுக்கு என்ன விளங்கும். பொறுப்பை குறைக்கும். செலுத்திய வெட் உங்களோட பொறுப்பை குறைக்கும்ன்றத கருத்தில் கொள்ளுங்க. அப்படி தனியா வெட்டுநிரல் தந்திருந்த ஆளா இருந்தா சப்போஸ் ஒன்று இது இல்லாட்டி இது சரியா. பொறுப்பு நிரல் இருந்துச்சுன்னா பொறுப்பு நிரல்ல பதியணும். இல்லாம தனியா உங்களுக்கு வெட்டுநிரல் தந்திருந்தா வெட்டுநிரல்ல தான் கட்டாயம் பதியணும். அப்படி வெட்டுநிரல் தந்திருந்தா அதுல 30,000 குறையும். இது ரெண்டையும் சேர்த்து குழப்பிக் கொள்ளாதீங்க. இது இல்லாம சப்போஸ் இது வந்துச்சுன்னா அதாவது பொறுப்பை மட்டும் தராம வெட்டுநிரல் தனியா வந்துச்சுன்னா அதே மாதிரி தான் பதிவு. வெட்டுநிரல் குறையும். பொறுப்பு வெட்டுநிரல் தராம பொறுப்பு மட்டும் தான் இருக்குன்னா பொறுப்பு நிரல் குறையும். அவ்வளவுதான். இது ரெண்டும் சேர்த்து வரணும்னு குழப்பிக் கொள்ளாதீங்க. இவ்வளவுதான் கணக்கீடு சமன்பாடு சரியா. சப்போஸ் பொறுப்பு தந்து வெட்டுநர் தந்திருந்தா பொறுப்புல ஒண்ணுமே வராது. வெட்டுநர்ல தான் பதிவு செய்ய வேண்டி வரும். அதுதான் சொல்றேன் சரியா. சும்மா சரி அதுல ஒவ்வொன்றும் போட்டிருக்கு அல்லது சரியா. அப்ப நீங்க எஃபெக்டை மட்டும் பாத்துக்கோங்க. வெட்டுநரல குறைக்கும் அல்லது பொறுப்பு நிரல குறைக்கும் அல்லது கொள்வனையின் போது நாங்க செலுத்தினா வெட்டு சரி. அப்ப இப்ப விற்பனைக்கு பதிவை பார்ப்போமா. 2,00,000 பெறுமதியான பொருளை 3,00,000க்கு வித்திருக்கோம். அப்ப 2,00,000 பெறுமதியான பொருள் நிறுவனத்தை விட்டு போகுது. என்ன 2,00,000 பெறுமதியான பொருள் நிறுவனத்தை விட்டு போகுதுன்னு சொல்றீங்க. 30,000 வெட்ட கருத்தில் கொள்ள கூடாது. இப்ப பொருளின் பெறுமதி 2,00,000 தான் கருத்தில் கொள்ளணும். 3,40,000 காசு வருது. 3,40,000 காசு நிறுவனத்துக்குள்ள வருது. ஆகவே காசு என்பது ஒரு சொத்து. காசு நிரல்ல அல்லது சொத்து நிரல்ல 3,40,000 கூடும். சரி அப்ப 2,00,000 பெருவல 3,40,000 வித்திருக்கோம். ஆகவே 1,40,000 கேட்டீங்கன்னா லாபம் இல்ல. ஏன் பிள்ளை நாங்க என்னோட உண்மையான விற்பனை விலை என்பது 3,00,000. எங்களால் ஒரு வெட்டின் கீழ் பதிவு செய்யப்பட்ட நிறுவனமாக வெட்ட 45,000 15% போட்டு அறவிட முடிகிற காரணத்தினாலதான் 3,40,000 பெற்றமை தவிர்த்து எங்களுடைய விற்பனை விலை 3,00,000. அப்ப ஆகவே எது சரின்னா 2,00,000 விற்பனை விலை 3,00,000 அதாவது வெட்டி இல்லாத விற்பனை விலையோட ஒப்பிட்டு பார்க்கிறது. அப்ப எவ்வளவு லாபம் 1,00,000 லாபம். அப்ப உரிமையில என்ன செய்யும் 1,00,000 லாபம் கூடும் சரியா. அப்ப விற்பனையின் போது நாங்க அந்த பெற்றுக்கொண்ட வெட்டை என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா அது பொறுப்பை கூட்டும். அது நாங்க இறைவரி திணைக்களத்துக்கு செலுத்த வேண்டிய வெட். ஆகவே அது எங்களுக்கு என்ன செய்யும் பொறுப்பை கூட்டும். சாரி 45 அதே போல பொறுப்பை கூட்டும். அது வேறையா வெட்டினர்கள் தந்தவங்களா இருந்தா அதுல கூடியிருக்கும் சரியா. அது வேறையா தந்திருந்தாங்க சரியா. ரெண்டுலையும் கூட ரெண்டும் ஒரேடியா வராது. நான் சொல்றது நினைப்பாங்க பொறுப்பு இல்லாம வெட்டினர்கள் தனியை சில நேரம் தருவாங்க. அப்ப அதே எஃபெக்ட் தான் வரும்ன்றது உங்களுக்கு ஒரு விளக்கத்துக்காக சொல்றேன் சரியா. ஓகே இப்ப பெற்றுக்கொண்ட விற்பனையின் போது பெற்றுக்கொண்ட வெட்ட நீங்க இறைவழி திணைக்களத்துக்கு செலுத்தணும்னு சொல்றீங்க. அப்ப பொறுப்பு கூடும்னு எடுத்துக்கொள்ள சொல்றீங்க. அப்ப நீங்க சொன்னீங்க கொள்வனையின் போது செலுத்துற வெற்ற விற்பனையின் போது பெற்றுக்கொள்ள முடியும்னு. உங்களுக்கு நான் சொன்னேன் கொள்வனையின் போது செலுத்துற பொறுப்பை குறைக்கும். விற்பனையின் போது செலுத்துற பொறுப்பை கூட்டும்னு இந்த எடுத்துக்கொள்ள சொன்னேன். அப்ப இது மூலமா உங்களுக்கு இப்ப நான் டைப் பண்ணி காட்டும் போது ஒரு விஷயம் விளங்கும். நீங்க அவதானிச்சீங்கன்னா நீங்க கொள்வனையின் போது செலுத்தின 30,000. ஆனா விற்பனையின் போது பெற்றுக்கொண்ட 45,000. விற்பனையின் போது பெற்றுக்கொண்ட வெட்டை நீங்க பாத்தீங்களா இருந்தா 45,000. கொள்வனையின் போது செலுத்தின 30,000. அப்ப கொள்வனையின் போது செலுத்தின வெட்டத்துல நீங்க மேல பெற்றுக்கொள்றதுக்கு வெட்ட அறவிட்டதே நாங்க வெட்டின் கீழ் பதிவு செய்யப்பட்ட நிறுவனத்துக்கு இணங்க. ஆனா எங்களுக்கு அதை விட எக்ஸ்ட்ராவா 15,000 வெட் பெற்றுக்கொண்டிருக்கோம். விளங்குது அது உங்களுக்கு 15,000 வெட் பெற்றுக்கொண்டிருக்கோம். அது உங்களுக்கு புரியுது. ஆனா அதை நாங்க லாபமா எடுக்க இயலாது. வெட்டின் மூலம் லாபம் சம்பாதிக்க இயலாது. சட்ட ரீதியாக பிழை. அப்ப நாங்க விற்பனையின் போது வெட்ட பெற்றுக்கொள்ள முடியும். டெபினிட்டா வெட்டின் கீழ் பதிவு செஞ்சிருந்தா விற்பனையின் போது வெற்ற அழகா பெற்றுக்கொள்ள முடியும். ஆனா
நீங்க அந்த குறித்த பொருளை விற்பனை செய்யும் போது பெற்றுக்கொண்ட வெட்டை முழுமையா நீங்க வச்சிருக்க இயலாது. அந்த குறித்த பொருளை கொள்வனவு செஞ்சிருப்பீங்க. இப்ப நாங்க விற்பனை செஞ்ச பொருள் இது. இந்த பொருளை கொள்வனவு செஞ்ச மேல சரி. இந்த கொள்வனவு செய்யும் போது 30,000 வெட்டனை செலுத்தினீங்க. பட் இப்ப உங்களுக்கு விற்பனை செய்யும் போது 40,000 கிடைச்சிருக்கு தானே. ஆனா நீங்க செலுத்தினது இந்த பொருளை கொள்வனவு செய்யறதுக்கு நீங்க செலுத்தினது எவ்வளவு? 30,000 மட்டுமே தானே. அப்ப அதை மட்டும் நீங்க வச்சுக்கொண்டு மீதி 15,000 இறைவழிக்கிறதுக்கு கொடுத்துடணும். அப்ப அந்த வகையில நீங்க இப்படி செஞ்சீங்களா இருந்தா தான் நான் சொன்னேன், எடுக்கோல எடுத்து நீங்க செய்யுங்க. செலுத்திய வெட்ட பொறுப்பை குறைக்கும், விற்பனையில் போது பெற்ற வெட் பொறுப்பை கூட்டும், இல்லாட்டி வெட் நிரல கூட்டும். ரெண்டுக்கும் ஒரே தாக்கம் தான் வரும். அப்ப இங்க பாருங்க, தெளி பண்ணி பாத்தீங்களா இருந்தா உங்களுக்கு 1,15,000 1,00,000 பிளஸ் 15,000 உங்களுக்கு இந்த சொத்து உரிமை அதை விடுங்கனே, அது உங்களுக்கு விளங்கும். இந்த பொறுப்பு வெட்ட பாருங்க, வெட் பொறுப்பு 15,000 மாதிரி காட்டுது. இல்லாட்டி இந்த வெட் நிரல் வந்துச்சுன்னா பொறுப்பு 15,000 மாட்டி காட்டுது. விளங்குதா? வெட் பொறுப்பு என்பது 15,000 மாட்டி காட்டுது. காரணம் என்ன? 30,000 கொள்வனையின் போது செலுத்தணும் வெட். ஆனா விற்பனையின் போது பெற்றுக்கொண்டது 45,000. அப்ப நாங்க கொள்வனையின் போது செலுத்தின வெட்டை மட்டும்தான் விற்பனையின் போது பெற்றுக்கொண்டு அதை வச்சிருக்கலாம். மீதி அதை விட எங்களுக்கு எக்ஸீட் ஆகி அதை விட மேலதிகமா வெட் கிடைக்க பெருமா இருந்துச்சுன்னா, அதை விட மேலதிகமா எங்களுக்கு வெட் கிடைக்க பெருமா இருந்துச்சுன்னா என்னது? அது இதா கருதப்படும். இறைவழி கணக்கிடத்தை செலுத்த வேண்டும். சரியா? அதை நீங்க சட்ட ரீதியா வச்சுக் கொள்ள முடியாது. ஆகவே இவ்வளவுதான் இந்த கணக்கீடு சமன்பாட வெட்டுன்ற விஷயம். சரியா? இதே போலத்தான் ஒரு கடன் விற்பனையா இருந்தாலும் உங்களுக்கு வரப்போகுது. எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதே 2,00,000 பொருளை கடனுக்கு கொள்வனவு செஞ்சிருந்தீங்களா இருந்தா என்ன நடக்கும்ன்றத பார்ப்போமா? இப்ப உங்களுக்கு 2,00,000 பொருளை கடனுக்கு கொள்வனவு செய்யும் போது நிறுவனத்துக்குள்ள வாரது 2,00,000 பெறுமதியான பொருள். சரி, உங்களுக்கு இதுல கடனுக்கு கொள்வனவு செஞ்சிருந்தா பார்த்துருவோம். அதே 2,00,000 பொருளை கடனுக்கு கொள்வனவு செய்யற சந்தர்ப்பத்துல உங்களுக்கு வாரது என்னது? 2,00,000 பெறுமதியான பொருள் நிறுவனத்துக்குள்ள வரும். அப்ப சொத்து 2,00,000 கூடும். ஆனா அதுக்கு நான் கொடுக்க வேண்டிய விலை எவ்வளவு? 2,30,000. வெட்டோட சேர்த்துதான் நான் கடன் கொடுக்கணும். கடனை கொள்வனவு செஞ்சா காசு அவங்களுக்கு கொடுக்கணும் தானே. அது எப்படி காசுக்கு கொள்வனவு செய்யும் போது 2,30 கொடுத்து வாங்குவோமோ, அதே மாதிரி கடனை கொள்வனவு செஞ்சாலும் நான் ஃபியூச்சர்ல அவருக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட், எதிர்காலத்துல அவருக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட் 2,30,000. ஆகவே பொறுப்புல 2,30,000 கூடும். இப்படித்தான் தாக்கம் செலுத்தும். அதுக்கப்புறம் சிம்பிளா யோசிங்க. செலுத்திய வெட்டு என்பது என்ன செய்யும்? அந்த 30,000 வெட்டை என்ன செய்யணும்? பொறுப்பை குறைக்கும். அவ்வளவுதான் விஷயம். வெட் நிரல் வேற ஏதாவது இருந்தாங்கன்னா இந்த 30,000 பொறுப்புல குறைஞ்சிருக்காது, வெட் நிரல்ல குறைஞ்சிருக்கும். அவ்வளவுதான் வித்தியாசம். சரி, பொறுப்புல குறைஞ்சிருக்காது, வெட் நிரல்ல குறைஞ்சிருக்கும். ஓகே. இப்ப கடனுக்கு விற்பனைனா இதே பொருளை கடனுக்கு தான் விற்பனை செஞ்சிருக்கோம்னா 2,00,000 பொருளை 3,00,000 கடனுக்கு விற்பனை செஞ்சிருக்கீங்க. 15 விட வெட் சேர்த்துலாம் 45,000னா 3,40,000 வித்திருப்போம். அப்ப எங்களுக்கு சொத்துல 2,00,000 குறையும். 2,00,000 பெறுமதியான பொருள் நிறுவனத்துக்கு போறனால எனது கடன்பட்டோர் என்பது ஒரு சொத்து. அது எவ்வளவு கூடுன்னு கேட்டீங்கன்னா 3,40,000 காசு விற்பனை மாலை தான். அவர்கிட்ட நாங்க 3,40,000 காசு வாங்குவோம் வெட்டோட சேர்த்து ஃபியூச்சர்ல, எதிர்காலத்துல. அப்ப கடன்பட்டோர் 3,40,000 தான் கூடுவாரு. இப்ப 45,000 வெட் வளமை போலவே விற்பனையின் மூலம் நாங்க பெற்றுக்கொள்ற வெட் என்ன செய்யும்? எங்களுக்கு பொறுப்பை கூட்டும். அதே மாதிரி வளமை போலவே 2,00,000 பெறுமதியான பொருளை விற்பனை விலையோட ஒப்பிட்டு பார்க்கணும், வெட்ட செய்ய கூடாது. ஆகவே அந்த 1,00,000 லாபம் உரிமையை கூட்டும். அப்ப உங்களுக்கு 3,45,000 100 பிளஸ் 230 2,45,000. சரியா? ஓகே. அப்ப இப்படித்தான் உங்களுக்கு வரும். சரியா? வெட்நிரலோட வந்த பொறுப்புல அந்த வெட்ட பதியாம வெட்நிரல்ல பதினீங்கன்னா சரி. அவ்வளவுதான். இவ்வளவுதான் வேற ஒன்றுமே இல்லை. அப்ப இந்த மாதிரி உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் வேணும்னா உங்களுக்கு என்ன தேவைன்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. அப்ப நான் உங்களுக்கு அந்த வீடியோவை போடக்கூடியதா இருக்கும். ஓகே, தேங்க்யூ வெரி மச்.